நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமையான பொக்கிஷம் அந்த தம்பி. எல்லா வகையிலும் சிறப்பு செய்யக்கூடியவர். அடுத்ததாக நம்முடைய மௌலிது கமிட்டியுடைய பொருளாளர் விழுப்புரம் தஸ்தகீர் பாய் அவர்களுக்கு தலைவர்கள் கொண்டாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். தஸ்தகீர் பாய். ஒவ்வொரு நாளும் மௌலூத் மஜ்லிஸிற்கு வருகை தந்து மைக்கே இல்லாமல் முழங்கும் முத்துவாப்பா அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். முத்துவாப்பா அடுத்ததாக கேரளாவை சேர்ந்த ஒரு வயது மூப்பான ஒரு சகோதரர் சித்தாரி ஹசரத் அவங்க அல்லது ஒவ்வொரு நாளும் வருகை தந்து நம்முடைய மஜ்லிஸை கௌரவிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். அப்துல் ஹமீத். அடுத்ததாக கேரளாவை சேர்ந்த அருமை சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு தலைவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நாகூரை சேர்ந்த சுலைமான் பாபா அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் மஜ்லிஸுடைய விழா நாயகர் அவர் தான். அடுத்ததாக நம்முடைய அருமை மௌலவி இலங்கையைச் சேர்ந்த நிஸ்தார் ஹசரத் முபோரி அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் வருகை தந்தீர்கள், பெருமானாரோடு புகழ் மாலையை பாடினீர்கள். அல்லாஹு தஆலா உங்களை சும்மா விட மாட்டான். இது உலகிலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். நம்ம இருக்கிற நாள் எல்லா இதுக்கும் ரொம்ப சிறப்பாக நல்லா நடத்தி தந்த நம்மளுடைய கமிட்டியினுடைய அமைப்பு செயலாளர், மௌலிது கமிட்டியினுடைய அமைப்பினுடைய செயலாளர் ஹைதர் சிறப்பித்தவங்க அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம். நீங்கள் பெருவாழ்வு வாழ்வீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தை கொண்டு தேநீராகவும் தண்ணீராகவும் உணவாகவும் சுவீட்டாகவும் தந்து அகமகிழ்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா பெருவாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நம் அனைவர்களையும் இதுபோல் ஒன்று கூடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அகல வைத்துகளோடும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாங்கள் ஏதாவது இந்த 12 நாள் யாருக்காவது ஏதேனும் தீங்கு செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் மன்னித்து விடுங்கள். காரணம் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோளும் ஆவாகும். மற்றபடி யாரிடம் மேலும் தனிப்பட்ட முறையில் நமக்கு விரோதம் கிடையாது. எல்லோரையும் ஒன்றாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் வரக்கூடிய இடத்தில் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ளமோ, நளினமாக நடந்து கொள்ளமோ அதை விரும்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் யாராவது சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவில் உள்ளவர்கள் பணி செய்ய விரும்பினால் தாராளமாக வந்து பணி செய்யலாம். அவர்களை வாம் வெல்கம், அன்போடு வரவேற்போம். அவர் ஹானரபிள் பிரதர்ஸ், ஆப்பிரிக்கன் பிரதர்ஸ் வெல்கம். உங்களையும் அங்கே அவர்களையும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வெல்கம். இன்ஷா அல்லாஹ் துஆவோடு நன்றி உரை ஜமாலி ரஃபா ஜமாலி அவரது துஆவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸுமிக்க சபையில் நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் இந்த 12 நாட்களாக வரை தந்து இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தங்கையின் உலமா பெருமக்களுக்கும் ஆன்மீக சகோதரர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் மேலும் சிறப்பாக பணி செய்து சேவை செய்தவர்களுக்கும் பொருளாதார ரீதியில் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய சிறப்பான கூலியை அவர்களுக்கு தந்துடுவாங்க. மேலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கமிட்டி தலைவர் சொன்னது போல ஹைதர் கனிமி பைலட் தான் இந்த சபையை பண்ணுறாங்க. ஆனால் அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு சேர்ந்து வச்சு போகிறோம் நமக்கு விட தெரியாது. அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுனா அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறது அவங்களால மட்டும்தான் உணர முடியும். நம்ம போகிறவங்களால சொல்ல முடியாது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து இது போன்ற பல சபைகளை நடத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற மஜ்லிஸ்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம அனைவர்களுக்கும் தந்துருவாங்க. நம்முடைய மௌலிது கமிட்டியுடைய முக்கியமான பிரதிநிதி சகோதரர் ரஃபாவுதீன் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு அண்ணன் பிடிஆர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிப்பார்கள்.
அடுத்ததாக ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி புதக்குடியைச் சேர்ந்த நம்முடைய குத்துவதியுடைய பெரியம்மா சபுராபி காலமாகிவிட்டார்கள். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய கபரை சுற்ற பூஞ்சோலையாக ஆக்கி அனுபவித்து அவருடைய குடும்பத்திற்கு அழகிய சபுரன் ஜிமிலா என்ற பொறுமையை தந்தருவானாக. இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீண்டாயை தந்தருவானாக. யாரெல்லாம் மறைந்து மண்ணிறை இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்குவானாக. எல்லாரும் துஆ செய்யுங்கள். என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு சகோதரர் மதுக்கூர் இக்பால் எந்த நேரத்திலும் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நம்மை தட்டி எழுப்பி கேட்கக்கூடிய சகோதரில் அவர் ஒருவர். அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு மௌலானா மௌலவி முகமது ஜவஹர் ஹசரத் அவர்கள் முன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். இக்பால் ஹசரத் المصطفى سيدنا محمد صلى الله عليه وسلم الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الناس من شر الوسواس الذي يوسوس في الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين.